السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. اللهم صل على محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين وتاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني شيخا مرشدا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام. اللهم صل على محمد حتى لا يبقى من صلواتك شيء وبارك على محمد حتى لا يبقى من بركاتك شيء وسلم على محمد حتى لا يبقى من سلامك شيء برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறோம். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அம்பியாக்கள், அவுலியாக்கள், குத்துபுகள், கௌசுகள், குறிப்பாக இங்கு குழுமை இருக்கிற நம் அனைவர் மீதும் இறைவனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் குறைவின்றி பொழியட்டுமாக என பிரார்த்தித்த பின்னால், கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, பெரியவர்களே, 1446 ஹிஜ்ரி ஆண்டின் புனித ரமலான் மாதத்தின் 12வது தராவீஹ் நிறைவேற்றிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் தௌஃபீக்கு செய்தான். பகல் காலத்து வணக்கங்களிலேயும் பகல் காலத்து நோன்புகளிலேயும் இரவு காலத்து வணக்கங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளையெல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்து அதை கபூல் செய்து கொள்ளுவானாக. மீதம் இருக்கிற நாட்களில் பகல் காலத்து நோன்புகளையும் இரவு காலத்து வணக்கங்களையும் இன்ன பிற இபாதத்துகளையும் குறைவு இல்லாமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருளுவானாக. மறுமை நாளையில் இந்த ரமலானையும் இந்த நோன்பையும் இந்த குர்ஆனையும் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லுகிற ரமலானாக, நோன்பாக, குர்ஆனாக அல்லாஹ் ஆக்கி அருளுவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இன்றைக்கு சூரத்து இப்ராஹிம் ஓதப்பட்டிருக்கிறது. இன்னும் சில அத்தியாயங்களும் ஓதப்பட்டிருக்கின்றன. நாம் ஏற்கனவே நேற்று சூரத்து யூசுஃப் ஓதப்பட்டது. யூசுஃப் என்கிற அத்தியாயம், அதிலிருந்து சில செய்திகளை நாம் படிப்பினைக்காக எடுத்துக்கொண்டோம். அதுபோல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது, நமக்கும் அவர்களுக்கும் எவ்வளவு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து சகோதரர்களை இன்றைக்கு சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் முடிப்பதற்கு முயற்சி செய்வோம். அதிகமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்குமேயானால் அது உங்களுக்கு நல்லது தான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனித இனத்தின் தந்தை என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. 3 நபர்களை மனித இனத்தின் தந்தை என்று சொல்லப்படும். ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவரைத்தான் அல்லாஹ் முதலாக படைத்தான். அதனால் அவர்கள் எல்லோருக்கும் தந்தை. இரண்டாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களையும் மனித இனத்தின் 2வது தந்தை என்று அவருக்கு பெயர். ஏனென்று சொன்னால், அவர்களுடைய காலத்தில் ஒரு வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது. வெள்ளப்பிரளயத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எல்லோரையும் அழித்து விட்டான், அவர்களை ஈமான் கொண்டிருந்த 80 நபர்களை தவிர. அந்த 80 நபர்கள்
மட்டுமல்ல, அதற்கு பின்னால் அந்த ஒவ்வொரு உயிரினத்திலேயும் 2 ஜோடிகள். இவை எல்லாமும் தவிர இவை எல்லாம் அந்த வெள்ளப்பெருக்கில் அழிந்து போய்விட்டது. அதற்கு பின்னால் அவர்கள் 6 மாத காலம் அந்த கப்பல் தண்ணியில் பிரயாணம் செய்து கொண்டே இருந்து 6 மாதத்திற்கு பின்னால் அவர்கள் தரையிறங்கினார்கள். அதற்கு பின்னால் கொஞ்ச நாட்களில் அந்த ஈமான் கொண்ட அந்த 80 நபர்களும் மரணித்து போய்விட்டார்கள். ஈமானோடு மிச்சம் இருந்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய 3 மகன்கள் மட்டும் இருந்தார்கள். ஒருவர் பெயர் ஷாம், ஒருவர் பெயர் ஹாம், இன்னொரு பெயர் யாஃபிஸ். இந்த 3 நபர்கள் மூலமாகத்தான் மனித இனம் 2வதாக பல்கி பெருக ஆரம்பித்தது. அதனால் இவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2வது தந்தை என்று, அவருக்கு மனித இனத்தின் தந்தை என்று பெயர் சகோதரர்கள். 3வதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபிமார்களின் தந்தை என்று பெயர். அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை என்று பெயர். அதாவது பனி இஸ்ரவேலர்களுடைய சமுதாயத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நாம் எந்தெந்த நபிமார்களை எல்லாம் நாம் கேள்விப்படுகிறோமோ அதில் கிட்டத்தட்ட 95% நபிமார்கள் பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு வந்தவர்கள் தான். அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயம் அங்கிருந்து தான் ஆரம்பமாகிறது. எங்கிருந்து என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படி அந்த வழி அவர் தொடர்ந்து வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சந்ததியில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் நபி அவர்களுக்கும் இடையிலே எந்த விதமான நபிமார்களும் இல்லை. பெரும்பாலான நபிமார்கள் எல்லோரும் எங்கே இருந்தார்களா, பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் இருந்தார்கள். இந்த தொடர் எங்கே போய் முடிகிறது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் முடிகிறது. அதனால் அவர்களுக்கு அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை என்று அவர்களுக்கு பெயர். சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவர்கள் மக்காவுக்காக செய்த அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் இன்றைக்கு ஓதிய வசனத்தில் பேசுகிறான். அவர் சொன்னார்கள், ரப்பிஜ் அல் ஹாதல் பலத ஆமினன், இறைவா இந்த ஊரை, அதாவது மக்காவை, ஆமினன் அச்சம் தீர்ந்த ஊராக நீ ஆக்குவாயாக. வஜ்னுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்கா என்பது அந்த காலத்தில் வெறும் ஒரு பாலைவனம். அங்கு எதுவும் கிடையாது. குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடையாது. ஒரு மரமட்டை கிடையாது. ஒதுங்குவதற்கு நிழல் கிடையாது. அங்கே பேசுவதற்கு ஒரு ஆள் அரவம் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாலைவன பூமி. யாரும் அங்கே குடியிருக்கவில்லை. அங்குதான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயார் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் கொண்டு போய் விட்டு வந்தார்கள் என்கிற செய்திகளை நாம் ஏற்கனவே பல தலைவர்களை கேள்விப்பட்டிருப்போம். சகோதரர்கள், அப்படி என்ன செய்தார்கள், அந்த ஊரில் விட்டு அதற்கு பின்னால் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதனால் இன்றைக்கு அந்த ஊரில் கிடைக்காத எந்த கனி வர்க்கமும் இல்லை. நம்ம ஊரில் விளைகிற கனி நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, மக்காவுக்கு போனால் கிடைக்கும். இது எல்லா நாட்டிலேயும் எல்லாம் அங்கே கிடைக்கும். சகோதரர்கள், எல்லாமும் கிடைக்கிற ஒரு இடமாக இன்றைக்கு மக்கா இருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, அதை அச்சம் தீர்ந்த ஊர் என்று அதை அப்படி ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அச்சம் தீர்ந்த ஊர் என்று சொன்னால் சகோதரர்களே, அங்கே அந்த ஹரம் என்ன, அந்த எல்லைக்கு உள்ளே பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. அதுபோல் புற்பூண்டுகளை பிடுங்கக்கூடாது.
மரத்துடைய கிளைகள் ஒடிக்கப்படக்கூடாது. இப்படி மற்ற தாவரங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு என்று சொன்னால் மனிதர்களுடைய உயிருக்கு எவ்வளவு பாதுகாப்பு என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு மனிதன் ஹரம் எல்லைக்கு வெளியே ஒரு கொலை செய்துவிட்டு அந்த ஹரம் எல்லைக்கு உள்ளே போய்விட்டான் வைத்துக் கொள்ளுங்கள், அவன் வெளியே வருகிற வரைக்கும் அவன் எதுவும் செய்யக்கூடாது. அதுதான் பலதன் ஆமினன் என்று சொல்லுவது. அப்படி ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். இன்றைக்கும் அது அப்படித்தான் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சொல்லி மார்க்க சட்ட பிரகாரம் ஒரு குற்றவாளியை கூட அந்த இடத்தில் வைத்து தண்டிக்கக்கூடாது என்கிற மார்க்க சட்டம். அந்த அளவுக்கு புனிதமான ஊராக, அபயம் பெற்ற ஊராக, அச்சம் தீர்ந்த ஊராக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினான். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா காரணமாக இருந்தது சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலுல் அஸ்முகளில் ஒருவர் என்று அல்லாஹ் பேசுகிறார். வயது அஹதுனா மினன் நபியீன மீசாக்கஹும் ஒமின்க ஒமின் நூஹிம் வ இப்ராஹீம வ மூசா வ ஈஸா இப்னு மரியம் வஹதுனா மின்ஹும் மீசாக்கன் கலீலா. 5 நபர்களை உலுல் அஸ்முகள் என்று அல்லாஹ் பேசுகிறான். நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 5 நபர்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருவர். உலுல் அஸ்முகள் என்று, அதாவது 1,24,000 நபிமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உலுல் அஸ்முகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது 5 நபர்களை. உலுல் அஸ்மு என்று சொன்னால் திட சித்தம் படைத்தவர்கள், எந்த விதமான சூழ்நிலையிலையும் தன் நிலையை மாறாதவர்கள், எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாதவர்கள், எந்த ஆசை வார்த்தைக்கும் மயங்கி விடாதவர்கள். இவர்களுக்குத்தான் உலுல் அஸ்முகள், திட சித்தம் மிக்கவர்கள் என்று பொருள் சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் மற்ற நபிமார்களெல்லாம் அச்சப்பட்டு விட்டார்கள், ஆசைக்கு மயங்கி விட்டார்கள் எண்ணக்கூடாது. ஏனால் இவர்களெல்லாம் அதிகமான அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள். மற்ற நபிமார்களோடு ஒப்பிடும்போது அவ்வளவு சோதனைகள் வந்த போதும் எந்த இடத்திலேயும் தன்னுடைய கொண்ட கொள்கையிலிருந்து அணுவளவும் கூட பின்வாங்காமல் இருந்தவர்கள். அதனால் உலுல் அஸ்முகள் என்று அவர்களுக்கு பெயர் சகோதரர்களை. கண்ணியத்திற்குரிய சகோதரர், அவர்கள் உலுல் அஸ்முகளில் ஒருவராக இருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா. நபியே, உங்களை நாம் என்ன செய்தோம்? நபி இப்ராஹிமை பார்த்து சொல்கிறான், மக்களுக்கு இமாமாக, தலைவராக, வழிகாட்டியாக, முன்னோடியாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் சகோதரர்களே. அப்படியானால் எதற்காக என்றால், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சில சோதனைகளை வைத்தான். அந்த சோதனைகளில் அவர்கள் பின்வாங்காமல் இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால், அன்றைக்கு ஆட்சியில் இருந்த நம்ரூதுக்கு அவருடைய அரசாட்சியில் போய் அவனுடைய அழைப்பின் பேரில் போய் அவனோடு எதிர்த்து தர்க்கம் செய்தார்கள். மன்னர்களிடத்தில் யாரும் தர்க்கம் செய்ய முடியாது, ஆனால் தர்க்கம் செய்தார்கள். அதனால் வருகிற பின் விளைவு என்ன என்பதற்கெல்லாம் அவர்கள் அஞ்சவில்லை சகோதரர்களே. இன்னும் அவருடைய பிறந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத்து செய்து பலஸ்தீனுக்கு அவர்கள் வந்தார்கள். அதற்கு முன்னால் அவர்கள் வாழ்ந்த ஊரிலேயே நெருப்பு குண்டம் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு நெருப்பு குண்டத்தில் அவர்கள் தூக்கி போடப்பட்டார்கள். இப்படியெல்லாம் இன்னும் இது போன்ற பல சோதனைகள் வந்தது. அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, பரப்புரையை அவர்கள் நிகழ்த்திய போது பல அச்சுறுத்தல்கள் வந்தன, பல சோதனைகள் வந்தன. எந்த இடத்திலையும் ஒரு பின் வாங்கவே இல்லை. அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவளை இமாமாக ஆக்கினேன் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவள் பேசுகிறான். இன்னும் சொல்கிறான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா, இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன். இப்ராஹிம் ஒரு உம்மத்தாக இருந்தார் என்று பேசுகிறார். உம்மத் என்று சொன்னால் யாருக்கு சொல்வது? ஒரு பெரிய சமுதாயத்திற்குத்தான் உம்மத் என்று சொல்ல வேண்டும். ஆனால் தனி மனிதர் ஒருவரை அல்லாஹ் உம்மத் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், ஒரு உம்மத்து செய்ய வேண்டிய அனைத்து தியாகத்தையும் ஒரு மனிதர் செய்தார். ஒரு உம்மத்துக்கு இருக்க வேண்டிய நல்ல எல்லா நற்பண்புகளும் அந்த ஒரு மனிதனிடத்தில் இருந்தது. ஒரு உம்மத்து இருக்க வேண்டிய திட சித்தம் அந்த ஒரு மனிதருக்கு இருந்தது என்கிற காரணத்தால் சகோதரர்களே, சில நபர்களை தனி மனித இராணுவம் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன்தான் இராணுவம் என்று சொல்ல, ஒரு பெரிய படைக்குத்தான் இராணுவம் என்று சொல்லுவது. தனி மனிதர்களுக்கு இராணுவம் என்று சொல்லுவதில்லை. ஆனால் சில நபர்களுடைய செயல்பாடுகளை வைத்து தனி மனித இராணுவம் என்று சொல்லுவார்கள். அதுபோல உம்மத் என்றால் ஒரு பெரிய கூட்டத்திற்குத்தான்
ஒரு மக்கள் திரட்சிக்குத்தான் உம்மத் என்று சொல்லுவது. ஆனால் ஒரு தனி மனிதருக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உம்மத் என்று சொல்கிறான் என்று சொன்னால், ஒரு உம்மத்து செய்ய வேண்டிய தியாகத்தை, ஒரு உம்மத்து செய்ய வேண்டிய சாதனையை ஒரு தனி மனிதர் செய்தார் என்பதை காட்டுவதற்காக அல்லாஹ்வை ஒரு உம்மத் என்று பேசுகிறான் சகோதரர்களே. இன்னும் சொல்கிறான் கானித்தன் லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர் என்று அல்லாஹ் பேசுகிறான். எந்த இடத்திலேயும் அவர்கள் அல்லாஹுடைய சொல்லுக்கோ அல்லாஹுடைய உத்தரவுக்கோ அணுவளவும் மாற்றம் செய்தவர்கள் இல்லை. அல்லாஹ்வுக்காக முற்றிலுமாக அடிபணிந்து, இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய தள்ளாத வயதில் பெற்றெடுத்த மகனை அறுத்து பலியிடு என்று சொன்னபோது கூட அதற்கு பின் வாங்கவில்லை. எல்லாவற்றுக்கும் அல்லாஹுக்கு அடிபணிந்தார்கள். அதனால் கானித்தன் லில்லா என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபன், நேரு வழியிலிருந்து, தௌஹீதிலிருந்து, ஏகத்துவத்திலிருந்து கொஞ்சமும் நழுவாதவர் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா, பரிசுத்தமான மார்க்கத்தை சார்ந்தவர் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, வலம் யக்கும் மினல் முஷ்ரிக்கீன், இணை வைப்பாளர்களை அவர் சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான் சகோதரர்களே. இப்படி அவர்களை உலுல் அஸ்ம் என்று சொல்லுகிறான், இமாம் என்று சொல்லுகிறான், உம்மத் என்று சொல்லுகிறான், கானித்தன் லில்லா என்று சொல்லுகிறான், ஹனீஃபா என்று சொல்லுகிறான். இப்படியெல்லாம் பல அடைமொழிகளை அல்லாஹ் அருள்முறையிலே அவர்களுக்கு சொல்லி உலகத்திற்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிமுகப்படுத்துகிறான். அதோடு மட்டுமல்ல, அடுத்து தொடர்ந்து சொல்லுகிறான், ஷாக்கிரல்லி அன்உமிஹி, அவருக்கு கொடுக்கப்பட்ட அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்துகிறவராக இருந்தார் என்றும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 6வது பண்பாக அல்லாஹ் அருள்முறையில் பேசுகிறான் சகோதரர்களே. இத்தனை தன்மைகளும் அப்படி இருந்த காரணத்தால் வஜ்தபாஹு வ ஹதாஹு இலா சிராத்தின் முஸ்தகீம், அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தான். சிராத்துல் முஸ்தகீம் என்கிற செவ்வையான பாதையின்பால் அல்லாஹ் அவரை வழி நடத்தினான் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையில் பேசுகிறான் சகோதரர்களே. அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ் நிறுத்திவிடவில்லை, இன்னும் சொல்கிறான், வ ஆத்தைனாஹு ஃபித்துன்யா ஹஸனா, இந்த உலகத்திலே அவருக்கு பல நன்மைகளை நாம் தந்தோம். வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் சாலிஹீன், மறுமையில் அவர் நல்ல சாலிகான இணக்கமுள்ள அடியார்களில் ஒருவராக இருப்பார் என்றும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவரை புகழ்ந்து பேசுவதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி பல்வேறு விதமான அடைமொழிகளை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்து குர்ஆனிலே பதிவு செய்திருப்பதை நாம் கவனிக்கிறோம். இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன், அவர் ஒரு தனி உம்மத்தாக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லி பெருமிதம் கொள்கிற செய்திகளையும் குர்ஆன் பதிவு செய்திருக்கிற சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருல் பரியா, படைப்பினங்களில் மிக மேன்மையான மனிதர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆனிலே கூட நாம் ஓதுகிறோம் இல்லையா, இன்னல்லதீனா ஆமனு அமிலு சாலிஹாத்தி உலாய்கஹும் ஹைருல் பரியா என்றெல்லாம் அருள்மறையில் வருகிறதே, அந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத்து செய்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் வந்தார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வந்தார். வந்து நபியை பார்த்து சொன்னார், யா ஹைரல் பரியா, படைப்பினங்களில் மிக மேன்மையானவரே என்று நபியை பார்த்தவர் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ராக்க இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். ஹைருல் பரியா என்பவர் படைப்பினங்களில் மிக மேன்மை மிக்கவர் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். நபி அவர்களும் ஹைருல் பரியா தான், இருந்தாலும் அந்த பெயருக்கு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் தகுதி வாய்ந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல பெயர்களை சொன்னது போல இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது போன்ற பெயர்களை அவர்களுக்கு சூட்டினார்கள். இப்படி சொல்லி பெருமிதம் கொண்டார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் விளங்க முடியும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இன்னொன்று என்று சொன்னால், நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சந்ததியில்தான்
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்பதை நாம் ஏற்கனவே நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுடைய சந்ததியில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் என்கிற காரணத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டினார்கள். கட்டி முடித்துவிட்டு அவர்களும் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை கட்டினார்கள். கட்டி முடித்துவிட்டு என்ன செய்தார்கள்? துவா செய்தார்கள். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக்க வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். முதலில் என்ன செய்தார்கள்? நாங்கள் செய்த இந்த பணியை நீ கபூல் செய்து கொள்ளுவாயாக என்று பிரார்த்தனை செய்துவிட்டு, இதை எப்படி நாங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வணக்க வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு நீ கற்றுத்தருவாயாக என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம், இவர்களில் இருந்து ஒரு ரசூலை நீ அனுப்புவாயாக, அவர் யத்லு அலைஹிம் ஆயாத்திக்க, உன்னுடைய திருவசனங்களை அந்த மக்களுக்கு அவர் ஓதி காட்ட வேண்டும். அதுபோல அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் மக்களுக்கு அவர் கற்றுத்தர வேண்டும். ஒயு ஜக்கீஹிம், அவர்களை ஆன்ம பரிசுத்தம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தூதரை இவர்களிலிருந்து நீ அனுப்புவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடித்துவிட்டு பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையின் பயனாகத்தான் நான் வந்து பிறந்தேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, காலித் இப்னு மஅதான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிற செய்தி முஸ்ததரக் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அஹ்பிர்னா அன் நஃப்ஸிக்க, உங்களை பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவின் பலனாக நான் வந்திருக்கிறேன். அவர்களால் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரார்த்தனையின் பலனாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சந்ததியில் அல்லாஹ் என்னை பிறக்கச் செய்தான் என்று சொன்ன செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியினுடைய இப்ராஹிம் அவருடைய துவாவாக மட்டுமல்ல, அவருடைய சந்ததியில் வந்த அவருடைய பிச்சளங்களில் சந்ததிகளில் ஒருவராகவும் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்னும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொன்னான், நபியை நீங்கள் நபியை பார்த்து சொல்கிறான், குல் சதக்கல்லா, நபியை நீங்கள் சொல்லுங்கள், சதக்கல்லா, அல்லாஹ் உண்மைதான் பேசுகிறான். இதற்கு சில செய்திகளை பேசுகிறான். அதை பேசிவிட்டு அடுத்த தொடர்ச்சியில் சொல்கிறான், அல்லாஹ் உண்மைதான் பேசுகிறான் என்று சொல்லுங்கள். ஃபத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, வேறு வழியில் பிறழாமல் நின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்றும் நீங்கள் சொல்லுங்கள் என அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிமார்கள் அனைவரும் பின்பற்றப்பட தகுந்தவர்கள்தான், பின்பற்றப்படுவதற்கான அருகதையும் யோக்கியதையும் பெற்றவர்கள்தான். என்றாலும் கூட அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து என்ன சொன்னான்? நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசமான மனிதராக, அவர்கள் நிரப்பமுள்ள மனிதராக, நிறைவு பெற்ற மனிதராக இருந்தார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று யாரை பார்த்து சொன்னார்கள்? மக்காவிலையும் மதீனாவிலையும் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இன்ன பிற மதத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் அவர்களை பார்த்து சொன்னார்கள். சகோதரர்களே, ஏனென்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் அவர்கள் நபி மூசாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யூதர்கள் நபி ஈசாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் எல்லா தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். யூதர்கள் சொல்லுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களை சார்ந்தவர் என்று சொல்லி அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். யூதர்கள் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர் என்று அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். இப்படி எல்லா தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்த காரணத்தால் நபி சொன்னார்கள், அப்படியானால் நீங்கள் இப்ராஹிமை பின்பற்றுகள், ஒமா
ஒமாக்கான மினல் முஷ்ரிக்கீன், அவர்கள் இணை வைப்பாளர் அல்ல, வைப்பாளர்கள் உள்ளவர் அல்ல என்றும் சொல்லுங்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். ஏனென்றால் நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், கிறிஸ்தவர்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், யூதர்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த தௌஹீத் என்கின்ற அந்த நடுநிலையான பாதையை விட்டு அகன்று போய்விட்டீர்கள். ஆனால் அப்படி அகன்று போய்விட்டும் சொல்கிறீர்கள் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர், இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர், நாங்கள் அவர்களை சார்ந்தவர் என்று நீங்கள் பேசுகிறீர்கள். அப்படி செய்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நான் கொண்டு வந்த இந்த மார்க்கம் இருக்கிறதே, இதுதான் இப்ராஹிமுடைய மார்க்கம், இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொன்னான், நீங்கள் இப்ராஹிமை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி நபிமார்கள் அனைவரும் பின்பற்றப்பட தகுந்தவர்கள்தான், அதற்கான அருகதையும் யோக்கியதையும் பெற்றவர்கள்தான். என்றாலும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்டு பேசுகிற வசனங்கள் இருக்கிறவே, அவர்களுடைய மாண்பு என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு சான்றாக அது இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இன்னும் என்னவென்று சொன்னால், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம் இருக்கிறதே, அந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. அல்லாஹ் அப்படி சிரமத்தை வைக்கவில்லை. ஒமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ் மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம். அல்லாஹ் சொல்லுகிற போது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். சகோதரர்களை, ஏனென்று சொன்னால் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் தந்தை என்று சொல்லவில்லை, நமக்கும் தந்தை அவர்தான் என்று அல்லாஹ் பேசுகிற செய்திகளை, குர்ஆனில் பேசுகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். என்னென்னு சொன்னால், இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் தந்தை என்று சொன்னார்கள் என்றால், அந்த சந்ததியில் வருகிறார்கள், அதனால் என்னுடைய தந்தை இப்ராஹிம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பது மட்டுமல்ல. இன்னொன்று என்று சொன்னால், நபி மேராஜுக்கு போனார்கள், ஒவ்வொரு வானத்திலேயும் ஒவ்வொரு நபியை சந்தித்தார்கள். அந்த ஒவ்வொரு நபியை சந்திக்கிற போது அவர்கள் சலாம் சொன்னார்கள். சலாம் சொன்ன போது அவர்கள் அந்த நபிமார்கள், அந்தந்த வானத்தில் இருக்கிற நபிமார்கள் நபியை வரவேற்கிற போது, மர்ஹபம் பில் அஹி சாலிஹ், சாலிகான என்னுடைய சகோதரரை வாருங்கள் என்று இப்படி என்ன செய்தார்கள், உங்கள் வருகை நல்வரவாகட்டும், சாலிகான என்னுடைய சகோதரரை வாருங்கள் என்று ஒவ்வொரு நபியும் என்ன செய்தார்கள், நபி அவர்கள் அழைத்தார்கள், அப்படி அவர்கள் உபசரித்தார்கள். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபியை சொல்லுகிற போது, மர்ஹபம் பி இப்னில் சாலிஹ், என்னுடைய சாலிகான மகனே வா என்று அழைத்தார்கள். ஒன் நபி சாலிஹ், என்னுடைய சாலிகான நபியே வாருங்கள், சாலிகான மகனே வா என்று என்ன செய்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அழைத்தார்கள் என்கிற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே. அதனால் அந்த வகையிலேயும் இப்படி மீண்டும் மீண்டும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை என்பதை, நமக்கும் அவரது தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தந்தை என்று அல்லாஹ் குறிப்பிட்டு பேசிக்கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்கள், எல்லா நபிமார்களை விடவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அதிக பாசம் வைத்திருந்தார்கள். எல்லா நபிமார்களையும் நபி நேசித்தார்கள். எந்த நபியையும் சொல்லுவார்கள், இன்னும் நபி பணிவுக்காக சொல்லுவார்கள், எந்த நபியை விடவும் நான் சிறந்தவன் என்று நீங்கள் பேசாதீர்கள், எல்லா நபிமாக ஒன்றுதான் என்று சொன்னார்கள். ஆனால் எல்லா நபியை விடவும் சிறந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் சய்யிதுல் அம்பியா, நபிமார்களின் தலைவர் என்று அவர்களுக்கு பெயர். சகோதரர்களே, நபிமார்கள் அவர்களுக்கு அபுல் அம்பியா என்று பெயர் இருந்தது, யாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஆனால் அல்லாஹ்வின் தூதருக்குத்தான் சய்யிதுல் அம்பியா, அம்பியாக்களின் தலைவர், நபிமார்களின் தலைவர் என்று அவர்களுக்கு பெயர் இருந்தது. அப்படி இருந்தாலும், அந்த பெயருக்கு தகுதியானவர்களாக இருந்தாலும், எல்லா நபிமார்களையும் விடவும் சிறந்தவர்களாகவும் மேன்மை மிக்கவர்களாகவும் அல்லாஹ்வின் தூதர் இருந்தாலும் இப்படி சொல்லுவார்கள், எந்த நபியையும் நபியை காட்டி அவரை விட நான் சிறந்தவர் என்று நீங்கள் பேச வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு பணிவின் காரணமாக சொன்னார்கள். இருந்தாலும் சகோதரர்களே,
எல்லா நபிமார்களையும் நபி மதித்தார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது இருந்த அன்பு மற்ற நபிமார்கள் மீது இருந்த அன்பை விட அதிகமாக இருந்தது என்கிற செய்திகளை ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட பல செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். நமக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம், தொடர்பு, என்ன நெருக்கம், என்ன உறவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த செய்திகளை பேசுகிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் அதிகமாக பிரியம் வைத்த நபிமார்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக முக்கியமானவர். இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி அவர்களுக்கு மாரியத்துல் குப்தியா என்கிற ஒரு அடிமை பெண் இருந்தார். அவர் மூலமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உரிதலி அல்லைலத்த குலாமுன், இந்த இரவு எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஃபஸம்மைத்துஹு பி இஸ்மி அபி இப்ராஹிம், அந்த குழந்தைக்கு என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை நான் வைத்திருக்கிறேன் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இத்தனை நபிமார்கள் இருக்க அந்த குழந்தைக்கு தந்தை இப்ராஹிமுடைய பெயரை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் ஒரு சுன்னத்து. நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்களை பெயரை வைக்க வேண்டும். பெண் குழந்தை பிறக்கிறது தாய் பெயரை வைக்க வேண்டும். ஆண் குழந்தை பிறக்கிறது தந்தை பெயரை வைக்க வேண்டும். இல்லை இன்னொரு குழந்தை பிறக்கிறது நம்ம தந்தையின் தந்தை பெயரை வைக்க வேண்டும். இப்படியெல்லாம் வைப்பது சுன்னத்து சகோதரர்களே. ஆனால் நாம் இன்றைக்கெல்லாம் ஃபேஷன் எடுக்கிற பேரில் நம்ம பேர் கேட்டாலே ஒரு வித்தியாசமாக இருக்கணும் என்பதற்காக அர்த்தமே இல்லாத எத்தனை பேர்களை எல்லாம் நாம் இன்றைக்கு வைத்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களுடைய பெயரை வைப்பது சுன்னத்து என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நபி அவர்களுக்கு இன்னொரு கதீஜா நாயகி மூலமாக பிறந்த குழந்தைக்கு அப்துல்லா என்ற பெயரை வைத்தார்கள், தந்தையின் பெயரை வைத்திருந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு செய்தி. அது மட்டுமல்ல, நபிமார்களுடைய பெயர்களை வைக்க வேண்டும். ஒரு நபித்தோழர் வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நபி அவர்களை எனக்கு இன்றைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, ஏதாவது பெயர் சொல்லுங்கள் வைக்கிறேன் என்று சொன்னார். அன்றைக்கு தான் சூரத்து மரியம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சூரத்து மரியம் என்கிற அத்தியாயம் எனக்கு அருளப்பட்டது. நபி சொன்னார்கள், இன்றைக்கு தான் சூரத்து மரியம் என்ற அத்தியாயம் அருளப்பட்டிருக்கிறது, அந்த மரியம் என்ற பெயரை உன்னுடைய மகளுக்கு வை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கின்றன. அப்படியானால் இது போன்ற முன்னால் வாழ்ந்த, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்ந்த இது போல எத்தனையோ மாத சிரோன்மணிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சு நடந்தவர்கள் எத்தனையோ பயபக்தியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களை ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைக்குமாக நபிமார்கள் பெயரை வைப்பது, பெற்றோர்களை பெயரை வைப்பது, இதுவெல்லாம் சுன்னத்தான ஒரு அமல் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதுவோடு விட்டுவிடவில்லை. நபி அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய புகழ்ந்து அதோடு விட்டுவிடவில்லை. ஆனால் என்னவென்று சொன்னால், நம்முடைய வணக்க வழிபாடுகளிலும் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடுருவி போய் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர் இமாம் பத்ருத்தீன் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபூதாவுடைய ஷரஹில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். நாம் அத்தஹியாத்து ஓதுகிறோம் இல்லையா, அத்தஹியாத்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு, அத்தஹியாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லுகிறோம். அதற்கு அடுத்து என்ன செய்கிறோம், நாம் ஸலவாத் ஓதுகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹீம ஓ அலா ஆல் இப்ராஹீம இன்னக்க ஹமீது மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் ஓ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம ஓ அலா ஆல் இப்ராஹீம இன்னக்க ஹமீது மஜீத் என்று தொழுகைக்கு உள்ளேயும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுகைக்கு உள்ளே வந்து விட்டார்கள். இதற்கு என்ன காரணம் என்கிற செய்தியை ஹதீஸ்களின் அடிப்படையிலே வைத்து இமாம் பத்ருத்தீன் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபூதாவுடைய ஷரஹில் பேசுகிறார். என்ன சொல்கிறார்கள் சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனார்கள். மேராஜுக்கு போகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னார்கள். அந்த நபிமார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் பதில் சலாம் சொன்னார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பதில் நபி சொன்ன சலாத்திற்கு பதில் சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய சார்பாக
என்னுடைய சலாத்தை ஒரு உம்மத்துக்கு தெரிவித்து விடுங்கள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்கிற செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே. அதனால் இந்த செய்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சலாம் சொல்லி விட்டார்கள் என்கிற செய்தி நமக்கு கேள்விப்படுகிற போது நாம் அலைக்கும் முஸ்ஸலாம் என்று சொல்ல வேண்டிய கடமை மீது இருக்கிற சகோதரர்களே. அதனால் நமக்கு சலாம் சொல்லி விட்டார்கள். ஒன்று. இரண்டாவது என்னவென்று சொன்னால் சகோதரர்களே, மக்காவை கட்டி முடித்தார்கள். காபத்துல்லாவை கட்டி முடித்துவிட்டு தன்னுடைய மனைவி மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டு வைத்துக்கொண்டு பிரார்த்தனை நாம் ஏற்கனவே செய்த பிரார்த்தனையை சொன்னோம். அதில் இன்னொரு பிரார்த்தனை என்னவென்று சொன்னால் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம மன் ஹஜ்ஜ ஹாதல் பைத்த பின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவா இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்த எந்த மனிதரெல்லாம் இங்கு வந்து இந்த வீட்டை ஹஜ்ஜ செய்கிறார்களோ ஃபஹபுஹு மின்னி அஸ்ஸலாம், அவர்கள் என்னுடைய சலாத்தை நீ சொல்லிவிடு என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அப்படி பிரார்த்தனை செய்தபோது அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் அதற்கு ஆமீன் சொன்னார்கள் சகோதரர்களே. அதனால் அப்படி ஆமீன் சொன்ன காரணத்தால் தான் நாம் இன்றைக்கு தொழுகைக்குள்ளே அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹீம ஓ அலா ஆலி இப்ராஹீம என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாம் துவா செய்கிறோம், அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நாம் துவா செய்கிறோம் சகோதரர்களே. எதற்காக என்ன காரணத்தால் இத்தனை நபிமார்கள் இருக்க அவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை மட்டும் அந்த ஸலவாத்தில் சொல்லி நாம் தொழுகையில் அப்படி ஈடுபடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மேராஜுக்கு போன போது நமக்காக அவர்கள் சலாம் சொல்லி அனுப்பினார்கள். அது மட்டுமல்ல, காபாவை கட்டி முடித்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற போது, யா அல்லாஹ் நீ உன்னுடைய உத்தரவு பிரகாரம் இந்த வீட்டை நான் கட்டி முடித்து விட்டேன், ஆனால் கட்டி முடித்ததற்கு பின்னால் எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள், ஹஜ்ஜு செய்தார்கள், எத்தனையோ நபிமார்கள் உம்மத்துகள் வந்தார்கள், ஹஜ்ஜு செய்தார்கள். அவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவர்கள் இந்த யாரெல்லாம் இந்த வீட்டை வந்து ஹஜ்ஜு செய்கிறார்களோ அவர்களுடைய சலாத்தை நீ கொடுத்து சொல்லிவிடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தார்கள். அதனால் இந்த வழியிலேயும் நமக்கு சலாம் அவர்களுடைய மூலமாக வந்து கொண்டே இருக்கிறது சகோதரர்களே. சலாம் என்று சொன்னால் என்ன? சலாம்னா உங்களுடைய வாழ்க்கை சலாமத்தாக போகட்டும் என்று அர்த்தம் சகோதரர். ஒருவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறோம், என்ன அர்த்தம்? உங்களுடைய வாழ்க்கை சலாமத்தாக ஆகட்டும், பலாய் முசீபத்துகள் இல்லாமல் ஆகட்டும், நோய் நொடிகள் இல்லாமல் ஆகட்டும், வறுமை மிடுமை இல்லாமல் ஆகட்டும், எல்லா ஆபத்துகளை விட்டும் எல்லா சங்கடங்களை விட்டும் நீங்கள் சலாமத்து பெற்றவர்களாக ஆகிவிடுங்கள் என்பதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது சலாத்துடைய தத்துவம் சகோதரர்களே. அந்த பிரார்த்தனையை நமக்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன காரணத்தால் அதற்கு பிரதி உபகாரமாக அதற்கு நன்றி செலுத்தும் வகையில் நாம் ஒவ்வொரு தொழுகைக்கிலேயும் என்ன செய்கிறோம்? தஷஹுதுக்கு பின்னால், அத்தஹியாத்துக்கு பின்னால் இந்த ஸலவாத்தை ஓதி நாம் அவர்களுக்காக நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய வணக்க வழிபாட்டுக்குள்ளேயும் அவர்கள் ஊடுருவி போயிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நமக்கும் அவர்களுக்கும் தொடர்பு மிக இறுக்கமாகவும் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, தொழுகை மட்டுமல்ல, குர்பானி கொடுக்கிறோமே, குர்பானியை யாருடைய அது சுன்னத்து என்பதை நாம் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத்தை செய்கிறார்கள். இப்னு மாஜாவில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மாஹாதிஹில் அல்லாஹியே, இந்த உலுஹியா கொடுக்கிறோமே பெருநாள் அன்றைக்கு, அந்த உலுஹியா என்பது என்ன என்று கேட்டார்கள். அப்படி கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத்த அபீக்கும் இப்ராஹீம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பின்னால் திரும்பவும் சஹாபிகள் கேட்டார்கள், மாலனா மின்ஹா, நாங்கள் அந்த உலுஹியாவை கொடுத்தால், அந்த குர்பானியை கொடுத்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கிற அந்த பிராணிகள் எத்தனை ரோமங்கள் இருக்கிறவோ அத்தனை நன்மைகள் உங்களுடைய கணக்கில் எழுதப்படும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே. அப்படியானால் நாம் கொடுத்து கொண்டிருக்கிற குர்பானி என்பதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை தான்.
அந்த குர்பானியிலும் அவர்கள் நம்மோடு ஊடுருவித்தான் போயிருக்கிறார்கள். எப்படி தொழுகைக்குள்ளே ஊடுருவினார்களோ அதுபோல் குர்பானியிலையும் அவர்கள் தான் ஊடுருவி போயிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமக்குமான உறவு அந்த அளவுக்கு நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், அது மட்டுமல்ல மக்காவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அங்கே நம்ம நாட்டில் இருப்பது போல ஜாதிய பாகுபாடுகள் போல இனப்பாகுபாடு இருந்தது. அவர்கள் குறைசிகள் இன்னும் சில நபர்களெல்லாம் அரஃபா என்கிற மைதானத்துக்கு வரமாட்டார்கள். அரஃபா என்பது ஹரம் எல்லைக்கு வெளியே இருக்கிறது. நாங்களெல்லாம் புனிதர்கள், நாங்களெல்லாம் உயர்ந்த குலமக்கள், அதனால் நாங்கள் அங்கே வரமாட்டோம், மற்றவர்களெல்லாம் அங்கே செல்லுங்கள் என்று இருந்து விடுவார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியெல்லாம் பிறப்பிலே ஒருவன் உயர்வாக தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு, ஜாதிய அடுக்குகள், ஜாதிய பாகுபாடுகள், இன அடுக்குகள் இவைகளெல்லாம் எதுவும் இல்லை என்று அந்த பாகுபாட்டை அழித்து ஒழிப்பதற்காக எல்லோரும் இங்கே வந்துவிட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். சும்மா அஃபீலு மின் ஹைசு அஃபாதன் நாசு வஸ்தகுஃபிருல்லா. அரஃபாவுக்கு மக்களெல்லாம் வருவது போல் எல்லோரும் வந்து அங்கே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அப்படி அந்த பழைய நடைமுறை ஆரம்பத்தில் தகர்த்தெறியப்படுகிற அந்த சமயத்தில் சில நபர்கள் அந்த அரஃபா என்ற எல்லைக்கு வராமல் அதற்கு வெளியே உட்கார்ந்திருந்தார்கள். அந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்ட போது அங்கே இப்னு முரப்பி அல் அன்சாரி என்கிற ஒரு நபித்தோழரை ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்பினார்கள். அவர் வந்து என்ன செய்தார், அந்த இருக்கிற அவர்களிடத்தில் அறிவிப்பு செய்தார். அவர் சொன்னார், அன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதராக நான் வந்திருக்கிறேன். அவர்கள் சொன்ன செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, கூனு அலா மஷாஇரிக்கும், எந்தெந்த நினைவு சின்னங்களெல்லாம் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும். ஏன் இப்போது இங்கே இருக்க அரஃபா என்பது இங்கே இருக்கிறதே, ஃபஇன்னக்கும் அலா இருசி இப்ராஹிம், இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையை சார்ந்ததாகும். இங்கே அரஃபாவில் தங்குவதும் சரிதான், முஸ்தலிஃபாவில் தங்குவதும் சரிதான், மினாவிலே தங்குவதும் சரிதான், எல்லாமும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நடைமுறை தான். அதனால் எல்லோரும் அரஃபாவுக்கு வந்துவிட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் என்னிடம் சொல்லி அனுப்பினார்கள். அவர்களின் தூதுவனாக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் என்கிற செய்திகளை சகோதரர்களே, இவைகள் எல்லாம் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் ஹஜ்ஜி என்பது அங்கே நாம் தவாஃபு செய்கிறோமே அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை தான். சஈ செய்கிறோமே அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை தான். மினாவில் தங்குகிறோம், முஸ்தலிஃபாவில் தங்குகிறோம், அரஃபாவில் தங்குகிறோம், அங்கே குர்பானி கொடுக்கிறோம், எல்லாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வழிமுறை தான். அவர்கள் செய்ததைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள், நாம் பின்பற்றி கொண்டு வருகிறோம். என்று சொன்னால் தொழுகைக்கு உள்ளே ஊடுருவினார்கள், குர்பானிக்கு உள்ளே ஊடுருவினார்கள், ஹஜ்ஜுக்குள்ளே ஊடுருவிருக்கிறார்கள். என்று சொன்னால் நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கிற உறவு எந்த அளவுக்கு நெருக்கமானது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த இரண்டு முக்கியமான பெரிய குணம் என்னவென்று சொன்னால் ரிக்கத்துல் கல்ப், மிகவும் இளகிய மனம் படைத்தவர்கள். மனிதர்கள் விஷயத்தில் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிற போது, தௌஹீத் எழுதி சொல்லுகிற போது அதற்காக வந்த எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அப்போதெல்லாம் அவர் மனம் இறங்க மாட்டார். அப்போதெல்லாம் திட சித்தமாக நின்று விடுவார், உறுதியாக நின்று விடுவார். பொதுவாக மனிதர்கள் மீது இரக்கம் கொண்டவர் சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவருடைய தந்தை அவர் சிலைகளை விற்பனை செய்து கொண்டிருந்தார். அவரிடத்திலே போய் பிரச்சாரம் செய்தார்கள். அப்படி பிரச்சாரம் செய்கிற போது கூட அவர் சொன்னால், இல்லம் தன்தகில அர்ஜு மன்னக்க, நீ இப்படியெல்லாம் பேசி கொண்டு போய் விடவில்லை என்று சொன்னால் உன்னை கல்லால் அடித்து கொள்ளுவேன் என்று அவர் தந்தை சொன்னார். அப்படி சொல்லுகிற போது இவர் கோபப்படவில்லை. அஸ்தகுஃபிருல்லாஹ் லக், நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக பாதுகாப்பு தேடுகிறேன், உங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று இப்படித்தான் பேசினார். மனிதர்கள் மீது மிகவும் இரக்கம் கொண்ட மனிதர். அதால் தந்தை உன்னை கல்லால் அடித்து கொன்று விடுவேன், ஒழுங்காக இந்த இடத்தை விட்டு ஓடி போய்விடு என்று சொன்னபோது கூட அவரை பார்த்து இவர் என்ன செய்தார், அதுபோல் கடுமையான வார்த்தை எதுவும் பேசவில்லை.
நான் உங்களுக்கான அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடுகிறேன், உங்களுக்கான பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று இப்படி சொன்னார்கள் என்கிற செய்தியை குர்ஆன் பேசுகிற சகோதரர்களே. அந்த அளவுக்கு இரக்கமான மனிதர். அதுபோல அவர் அந்த விருந்தாளிகளை உபசரிப்பது என்ற தன்மை இருக்கிறது, அதை முதலாக தொடங்கி வைத்தவர் அவர்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஷுஅபுல் ஈமானிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கான அவ்வலு மன் லையஃபல் லைஃப இப்ராஹீம், விருந்தாளிகளை உபசரிப்பது கண்ணியப்படுத்துவது என்கின்ற அந்த நடைமுறையை முதலாக தொடங்கி வைத்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற செய்திகளை பார்க்கிறோம் சகோதரர்களை. இமாம் சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ரூஹுல் மஜாலிஸ் என்கிற கிரந்தத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறார். சாப்பாட்டு நேரம் வந்து விட்டால், உணவு சாப்பிடுகிற நேரம் வந்து விட்டால் தனியாக உட்கார்ந்து சாப்பிட மாட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தனியாக சாப்பிட மாட்டார்கள், யாராவது வருகிறார்கள் என்று நீண்ட நெறியிலும் எதிர்பார்ப்பாராம். அப்படி யாருமே வரவில்லை என்று சொன்னால் 1 மைல் தூரத்திற்கு நடந்து போய் அங்கு யாராவது இருக்கிறார்களா, நமக்கு கண்ணுக்கு தெரியாத பார்த்து, அப்படி யாராவது கண்ணுக்கு தெரிந்தால் அழைத்து வந்து கூட உட்கார வைத்துத்தான் சாப்பிடுவார், தனியாக அவர் சாப்பிடுவது இல்லை என்கிற செய்தியை இமாம் சமர்கந்தி ரூஹுல் மஜாலிஸிலே பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம் சகோதரர். அந்த அளவிற்கு ஒரு சாப்பாட்டை யாராவது வந்தால் நாமே சாப்பிடுவோம், சாப்பிட நேரத்தில் யாராவது வந்தால் சாப்பிடுங்களேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுவோம். அது கொஞ்சம் நமக்கு தெரிந்தவராக கொஞ்சம் வற்புறுத்துவோம், நாம் சாப்பிடுவதை சரி ஒரு கொஞ்சத்தை கொடுப்போம். சில அதுவும் இல்லாமல் சாப்பிட்டு விடுவார்கள். ஆனால் இவர் அப்படி அல்ல, யாராவது விருந்தாளி வருவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருந்து யாரும் வரவில்லை என்றால் இவரே மைல் கணக்குக்கு நடந்து போய் யாராவது ஒரு தேடி ஆளை இழுத்து கொண்டு வந்து கூட உட்கார வைத்து சாப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு மிகவும் இரக்க குணம் படைத்தவர், மனித சமூகத்தின் மீது பற்றும் பாசமும் கொண்டவர், கருணை கொண்டவர் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்ந்தவர் மிகவும் செல்வாக்காக வாழ்ந்தவர், செல்வத்தோடு வாழ்ந்தவர். மற்ற சில நபிமார்கள் ஏழையாக வாழ்வார்கள், விடுமையாக வாழ்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பணக்கார நபி தான், ஏழை நபி அல்ல. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வஜதக்க ஆயிலன் ஃபஅக்னா என்று அல்லாஹ் பேசுகிறான். நபியே, உம்மை ஏழையாக நாம் பெற்றுக்கொண்டு அந்த அல்லாஹ் உங்களை பணக்காரனாக ஆக்கினான் என்று சொல்லுகிறார். நபி பணக்கார நபி தான், ஆனால் அவர்கள் எளிமையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதனால் அவர்கள் பட்டினி கிடப்பார்கள், வருகிறவர்களுக்கெல்லாம் வாரி வாரி இழைத்தார்கள் சகோதரர்களே. அதுபோல தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செல்வாக்காக வாழ்ந்த மனிதர், செல்வ செழிப்போடு வாழ்ந்த மனிதர். அவர்கள் விருந்தாளிகளுக்கென்றே தனியாக வீட்டுக்கு பக்கத்து ஒரு தர்ம சத்திரம் போல கட்டி வைத்திருந்தார். போவதற்கு ஒரு வழி, வருவதற்கு ஒரு வழி, அதாவது மக்கள் வந்து போவதற்கு சிரமம் இருக்கக்கூடாது என்கிற காலத்தால் இந்த வழியாக வருவார்கள். எல்லா நேரமும் உணவு தயாராக இருக்கும், வருகிறவர்களெல்லாம் சாப்பிட்டு கொள்ளலாம் என்பது மட்டுமல்ல, கோடை காலத்திற்கு தேவையான ஆடைகளை வாங்குவதற்கு வாய்ப்பு வசதி இல்லாமல் ஏழைகள் இருப்பார்கள். அவர்கள் குளிர்காலத்தில் அவர்கள் சிரமப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த குளிர்காலத்து ஆடைகள் கோடை காலத்து ஆடைகள் என்று அங்கே மாட்டப்பட்டிருக்கும். வந்து சாப்பிட்டு விட்டு தேவையான ஆடைகள் எடுத்துக்கொண்டு போகலாம். இப்படி அவர்கள் செய்தார்கள் என்கிற செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களிலும் வரலாற்று தரவுகளிலேயும் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முதலாக மீசையை கத்தரித்தவர், முதலாக நகங்களை வெட்டியவர், இப்படியெல்லாம் இன்றைக்கு மனித சமூகத்திற்குரிய நாகரிகமான நடைமுறைகள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ, சுகாதாரமான நடைமுறைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ, இதையெல்லாம் முதலாக செய்தவர் அவர்தான். அவருக்கு முன்னால் யாருக்கும் நரை வரவில்லை. அதற்கு யாருக்கு முதலாக நரை வந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான். அதற்கு முன்னால் 1000 வருடங்கள்லாம் வாழ்ந்த நபிமார்கள் இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு அந்த காலத்தில் நரை இல்லை. முதலாக நரை வந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான். அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், இது என்ன என்று கேட்டார்கள். இப்படி புதிதாக ஒரு வெள்ளையாக வெள்ளி கம்பி போல் நீட்டிக்கொண்டே வருகிறது, இது என்ன என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், அது வக்கார், அது கம்பீரம் என்று சொன்னான்.
கம்பீரம் என்று அல்லாஹ் சொன்னான். அவங்க சொன்னாங்க ஜித்னி வக்காரா, அந்த கம்பீரத்தை அதிகப்படுத்து என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு ஒரு முடி வெள்ளையாக வந்தால் சிலர் பிடுங்கி போட்டு விடுவார்கள். இல்லை அதை மாற்றுவதற்கு என்ன அதுக்கு எத்தனையோ கலர்களை எல்லாம் அடிப்பார்கள். ஆனால் அப்படி மருதாணி போட்டுக்கொள்வதற்கு மாற்று அனுமதி இருக்கிறது, அது குற்றம் அல்ல. ஆனால் கருப்பு கலர் சாயம் பூசக்கூடாது. ஏன்னா அது மனிதனை ஏமாற்றுவது போல. ஒரு மனிதர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில் ஒருவர் அவருக்கு நல்லாக நரைத்து போய்விட்டது. கருப்பு சாயத்தை பூசி என்ன செய்தார், ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொண்டார். மறுநாள் 2 நாள் கழித்து குளிக்கிற போது எல்லாம் சாயம் வெளுத்து போனது. அந்த பெண்மணி என்ன செய்தார், புகார் செய்தார். ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், இப்படி சாயம் பூசி என்னை இவர் வாலிபர் போல காட்டி என்னை ஏமாற்றி விட்டார் என்று சொன்னார். அவங்க சொன்னார்கள், அவரோடு சேர்ந்து தொடர்ந்து வாழ விருப்பமா இல்லையா என்று கேட்டார்கள். எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னார். ஒழுங்கு மரியாதையாக தலாக்கு சொல் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா 2 பேரை பிரித்து வைத்தார்கள். செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக அவர் இன்றைக்கு நமக்கு அதை மறைப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று நாம் சிந்திக்கிறோம். ஆனால் அது வக்கார் என்று அல்லாஹ் சொன்னபோது, அது கம்பீரம் என்று சொன்னபோது சொன்னார்கள் ஜித்னி வக்காரா, அந்த வக்காரை, அந்த கம்பீரத்தை எனக்கு இன்னும் அதிகப்படுத்து என்று அல்லாஹ்விடத்திலே இப்படி கேட்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் சகோதரர்களை. இப்படி இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ, இன்னும் சொல்ல போனால் இந்த விருத்த சேதனம் செய்கிறோம் இல்லையா, விருத்த சேதனம் சுன்னத்து பண்ணுவது, இதை முதலாக செய்தவர் அவர்தான். தன்னுடைய 80வது வயதில் தனக்குத்தானே இப்படி விருத்த சேதனம் செய்து கொண்டார். அதற்கு பின்னால் 60 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தார் என்கிற செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இப்படி மனித சமுதாயத்தின் மீது மிகவும் இரக்கம் கொண்ட மனிதர், அதன் காரணமாக விருந்தோம்பலில் என்ன செய்தார், எவ்வளவு மனிதர்களுக்கு தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும், உணவு உட்பட ஆடைகள், இவை எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, எந்த அளவுக்கு இரக்கம் கொண்டவர் என்று சொன்னால், ஒரு தடவை சாப்பாட்டுக்காக உட்கார்ந்திருக்கிற போது தேடி தேடி பார்த்தார், யாருமே கிடைக்கவில்லை. 1 மைல் தூரம் நடந்து போனார். அங்கே ஒரு வயதான மனிதர் ஒருவர் கிடைத்தார். அவருக்கு வயது 80 வயது. அவர் அழைத்து கொண்டு வந்து கூட உட்கார்ந்து சாப்பிட சொன்னார். சாப்பிட போகிற போது சொன்னார், பிஸ்மில்லா சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர் அல்ல, அவர் ஓரிரை கொள்கையில் நிற்பவர் அல்ல, அல்லாஹுவை வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்று ஏற்றுக்கொண்டவர் அல்ல. ஆனால் அவர் சொன்னார், எனக்கு அப்படியெல்லாம் சொல்லி பழக்கம் இல்லை என்று சொன்னார். இவர் சொன்னார்கள், பழக்கமில்லை என்று சொன்னால் என்ன, இப்போது பழகிக்கொள்ள வேண்டியது தானே, நமக்கு ரிசுக்கு தந்தவன் அவன் இல்லையா, அதனால் பழகிக்கொள்ள வேண்டியதானே, சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் திரும்பவும் சொல்ல முடியாது என்று அவர் மறுத்து விட்டார். திரும்பவும் சொன்னாக மறுத்து விட்டார். உடனே 2 பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் ஏற்பட்ட உடனேயே அவர் எழுந்து போய்விட்டார். அப்பொழுது சொன்னார்கள், இப்படி அல்லாஹ்வுடைய சாப்பிட ஆரம்பிக்கிற போது அல்லாஹ்வின் பேரை சொல்ல முடியாது என்று இவ்வளவு வலுக்காட்டாயமாக பிடிவாதமாக இருக்கிறவன் என்னுடைய உணவை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அவர் எழுந்து போய்விட்டார். எழுந்து போனதற்கு பிறகு அல்லாஹ் வஹி அறிவித்தான், இப்ராஹிமே, அந்த மனிதனுக்கு வயது 80 ஆகிறது. அவன் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட என்னுடைய பேரை சொன்னதே இல்லை. ஆனால் அவனுக்கு சோறு கொடுக்காமல் நான் விட்டதில்லை. நீ ஒரு தடவை சொல்லவில்லை என்பதற்காக இப்படி அந்த 80 வயது கிழவனை விரட்டி விட்டாயே என்று என்ன செய்தான், அல்லாஹ் வஹி அறிவித்தான். வேகமாக ஓடி போய் திரும்ப அந்த மனிதனை அழைத்து வந்து, சார் சொல்லுவதற்காக மன்னித்து கொள்ளுங்கள், சாப்பிடுங்கள், என்னுடைய உணவை சாப்பிடுங்கள், நீங்கள் பிஸ்மில்லா விரும்பவிருந்தால் சொல்லுங்கள், விருப்பமில்லை விட்டு விடுங்கள், உணவை சாப்பிடுங்கள் என்று அழைத்து கொள்வது உணவு தந்தார் என்கிற செய்திகள் எல்லாம் வரலாற்று கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இவ்வளவெல்லாம் பல பண்புகள் அவர்கள் இருந்த காரணத்தால் தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர் செய்த பிரார்த்தனையின் காரணமாக பாலைவனமாக கிடந்த அந்த பூமியை இன்றைக்கு பசுமையான பூமியாக ஆக்கி வைத்திருக்கிறான். குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, ஒதுங்குவதற்கு நிழல் கிடையாது, எந்த உணவுப் பொருள்களும் இங்கே விளையாது. அப்படிப்பட்ட பூமியை செழிப்பான பூமியாக ஆக்க வேண்டும். இங்கே என்னுடைய மனைவியை மக்களையும் விட்டு சென்றிருக்கிறேன், அவர்கள் கனி வர்க்கங்களை கொடு, தனியாக இருக்கிறார்கள், மக்களையெல்லாம் இங்கே வரச்சொல்
என்று கடைசியாக பிரார்த்தனை செய்துவிட்டு போனார்கள். அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்தார்களோ அந்த பிரார்த்தனையின் பலனாக இன்றைக்கு மக்கா இன்றைக்கு இப்படி இருக்கிறது சகோதரர்களை. ஏனால் காரணம் என்னவென்றால் அந்த அளவுக்கு தியாகத்தை இந்த மார்க்கத்துக்காக செய்தவர், மனித சமூகத்துக்காக செய்தவர். அவர்கள் அது போன்ற மனிதர்கள், தியாகம் செய்த மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சொன்னால் அல்லாஹ் உடனே செய்வான் என்பதை நாம் கவனிக்க. ஆனால் நாம் எதுவுமே செய்யாமல் நாம் சொல்லுவதை அல்லாஹ் கேட்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தரத்தான் செய்வான் என்றாலும் இப்படிப்பட்ட தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் செய்வான். அந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால், நாம் சொல்லுவதை அல்லாஹ் செய்ய வேண்டும், அந்த இடத்துக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் அவன் சொல்வதை நாம் செய்திருக்க வேண்டும். அதற்காக நாம் தியாகம் செய்திருக்க வேண்டும். சொல்லுவார்கள், புண்படாமல் பண்படாது என்று சொல்வார்கள். புண்பட்டால் தான் பண்படும். அதுபோல இப்படி போல தியாகங்களை எல்லாம் செய்தால்தான் நாம் சொல்லுவதை அவன் செய்வதற்கு அவன் தயாராக இருப்பான். இவ்வளவு அருங்கோணங்களும் அழகிய பண்பாடுகளும் நாகரிகமான நடத்தைகளும் இரக்க குணமும் எல்லாமும் சேர்ந்த ஒரு மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களை அல்லாஹ் நம்முடைய தந்தை என்று சொல்லுகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களும் என்னுடைய தந்தை என்று சொல்லுகிறார்கள். அவர் நம்முடைய வணக்க வழிபாடுகளில், தொழுகையில், குர்பானியில், ஹஜ்ஜில் எல்லாவற்றிலும் ஊறி போயிருக்கிறார்கள். அவர்கள் அன்றைக்கு செய்ததைத்தான் அன்றைக்கு அவர்கள் சர்வசாதாரணமாக செய்த ஒன்றைத்தான் இன்றைக்கு நாம் வணக்க வழிபாடுகளாக செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதனால் இன்றைக்கு அவர்கள் சொன்ன அந்த பிரார்த்தனை இன்றைக்கு ஓதப்பட்டது. ரப்பிஜ் அல் ஹாதல் பலத ஆமினன், இறைவா இந்த ஊரை, அதாவது மக்காவை நீ அபயம் பெற்ற ஊராக, நிம்மதி பெற்ற ஊராக நீ ஆக்குவாயாக. என்னுடைய சந்ததிகளையும் என்னையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று ஓதினார்கள். அதன் பிரகாரம் தான் இன்றைக்கு உலகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய மேன்மக்களின் உடைய துவாவுக்கு ஆளானவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக. அவர்களுடைய பொருட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அவருடைய பொருட்டால் நம்முடைய ஈமானிலே பலத்தையும் வலிமையும் அல்லாஹ் தருவானாக. நம்முடைய ஈமானிலே ஒளியை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய இரண்டாவது தந்தை என்று அழைக்கப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை வழிநடத்தப்பட்டு அவருடைய வாழ்க்கையிலே நடத்தப்பட்டார்கள் சுருக்கமாக புதிய கருத்துக்களை இனி வருங்காலத்தில் பல அழைப்புகளை கொடுக்கிறார்கள். நம்முடைய சகோதரர்களும் பல பேர் வந்து கருத்து பெறுவார் என்று கேட்கிறோம். நம்முடைய குழுவில் இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள் இதை பற்றி சொல்லி அனைத்து வருமாறு தலைவர் கேட்டிருக்கிறோம். இந்த மஜ்லிஸுக்காக யார் யாரெல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, பொருளாதாரத்தாலும் மேற்பாடு பாடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்லா அதுபோல சகோதரிகள் தேவையை செய்வாங்க. ஒரு சிறிய வேண்டுகோள், அடுத்தது மூலமாக ஆளுக்காக இது மத்தியிலே ரசிகத்தை செய்யுமாறு தரப்பை பெற்றிருக்கிறோம். அவருடைய ரசிகத்துக்கு பின்னால் நம்முடைய சுகரசத்தை அவருடைய வார்த்தனையோடு மகிழ்ச்சி பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். சங்கைக்குரிய மரியாதைக்குரிய ஆலிம் பெருந்தகை அவர்களே, தலைவர் அவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் ஹஸ்ரத் வரும் பொழுது ஹஸ்ரத்தில் சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி போகிறோம், அனைவரும் நமக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் இந்த விஷயங்களை எல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் மனதிலே இருந்தது, ஒரு குறிப்பிட்ட தலைப்பில். ஆனால் கண்ணியத்துக்குரிய ஆலிம் பெருந்தகை அவர்கள் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவ்வளோ சிறப்பான அழகான செய்திகள்லாம் சொல்லும் பொழுது எவ்வளோ தான் தடுக்க பார்த்தாலும் அவர் சொன்ன செய்திகளின் அடிப்படையில் இன்னும் அருமையான ஒரு சில விளக்க செய்திகளில் இருக்கும்போது அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு எழுகிறது.
ஆகவே அவர் சொல்கிறேன், எந்த செய்தியும் மறுத்து கூறுவதில்லை, மறுத்து கூறுவது ஒன்றும் இல்லை. அத்தனை சத்தியத்தை இவ்வளோ அழகாக சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் அதாவது என்ன சொல்லணும்னா, கேக் இருக்குது, அதுக்கு மேலே கொஞ்சம் க்ரீம் வச்சா எப்படி இருக்கும், அதனால் அதில் கேக் தந்துட்டாங்க. இப்போ நான் கொஞ்சம் மேலே க்ரீம் வச்சு தரேன், அவ்வளோதான். சரியா? இன்ஷா அல்லாஹ் அந்த 10 நிமிஷம். அதாவது இப்போ இந்த பள்ளிவாசலில் வந்து தராகி தொழுகை நடக்குது. இப்போ நான் வர்றேன், நான் வந்து எல்லோரும் தொழுதுகிட்டு இருக்கிறேன். நான் அப்படி நல்லா ஓரமாக காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு இருந்தால் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் மரியாதை குறைவாக அதப்பு குறைவாக தானே இருக்கும். என்ன எல்லோரும் தொழுகிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ காலை நீட்டி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவு கண்ணியம் கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது பார்க்குறாங்க, அந்த அங்கே உள்ள பள்ளிவாசல் இருக்குது பற்றிலாம், என்ன பைத்துல் மாமூர் தானே, பைத்துல் மாமூரில் மலக்குமார்கள் உள்ளே போய் தொழுகிறாங்க. நம்ம ஹதீஸை படிச்சிருக்கிறோம், 70,000 மலக்குமார்கள் ஒவ்வொரு முறையும் சென்று தொழுது விட்டு வெளியே இருக்கிறார்கள், மீண்டும் அவங்க வர்றதில்லை. அந்த பள்ளிவாசல் எல்லாரும் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சும்மா ஜாம்னு காலை நீட்டி இப்படி படுத்து கிடக்கிறாங்க. அப்படி காலை நீட்டி உட்கார்ந்துருக்கிறாங்க, நல்லா அதில் சாய்ந்து உட்கார்ந்துருக்கிறார்கள் என்று ஹதீஸ் சொல்லுவதுன்னா, அப்பல்லாத்துல ஏன் அந்த அளவு கண்ணியத்தை கொடுத்துருக்குறான்? இந்த பூமியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு கட்டளை ஏற்று அந்த காபத்துல்லாஹ்வுடைய நிலையை உயர்த்தினார்களே, அதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே தன்னுடைய பள்ளிவாசலை பூமியில் உயர்த்தி கட்டியதற்கு ஒரு உபகாரமாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் அந்த வானத்தில் அந்த பள்ளிவாசலில் எல்லோரும் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அதே பள்ளிவாசலில் காலை நீட்டி ராகத்தாக உட்காரக்கூடிய அந்த அந்தஸ்தை அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் கொடுத்துருக்கான்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு எவ்வளவுங்கிறது அது ஒரு உதாரணமாக நமக்கு கொள்ள வேண்டியிருக்கு. ரெண்டாவது, நாம் எந்த அளவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் மேராஜிலிருந்து வரும்போது எல்லா உம்மத்துகளும் நமக்கு சலாம் சொன்னது மட்டுமல்ல, நமக்கு ஒரு அருமையான ஒரு ரகசியத்தையும் சொல்லி தந்தாங்க. என்ன? சொர்க்கத்துடைய பூமி மணல் இருக்குத, அது வந்து ரொம்ப ஒரு ஃபர்டைலான அருமையான மண் உழுவதற்கு. அப்போ ஆகையினால் அதில் விதையுங்கள் அப்படின்னாங்க. இப்போ அதனுடைய விதை என்ன? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இந்த கலிமாவை ஓத ஒவ்வொரு விதையும் ஊண்டப்படுகிறது, அது மரமாக சொர்க்கத்தில் வருது. இப்போ நம்ம ஒன்று சொல்லிட்டேன், இப்போ எனக்காக ஒரு மரம் நட்டாச்சு, ஒரு மரம் நட்டியாகிவிட்டது. அந்த அளவு அந்த கலிமாவை அதிகமாக ஓதுங்கள் என்று உம்மத்துக்கு ஓத சொல்லுங்கள் என்ற ரகசியத்தையும் அதில் செய்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நாம் இந்த கலிமாவை அதிகமாக நம்ம ஓதும் பொழுது நமக்கும் அந்த நன்மை கிடைக்கிறது. அதே நன்மையுடைய ஒரு பங்கும் அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைக்குதுன்னு சொன்னால், இதுவும் அவர்களுடைய ஒரு மேன்மையும் சிறப்பையும் பறைசாற்றுவதாக இருக்குது. அடுத்து கண்ணியத்திற்குரிய ஆலிம் அவர்கள் சொன்னாங்க, விருந்தோம்பலை பற்றி எந்த அளவு சொன்னாங்களா இல்லையா? குர்ஆனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய விருந்தோம்பலை குறிப்பிட்டு காமிக்கிறான். அல்லாஹ் தாக்க ஹதீஸுல் லைஃப் இப்ராஹிம் முக்ரமீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வந்த கண்ணியத்தமான விருந்தாளிகளை பற்றிய செய்தி உங்களுக்கு வந்ததா? அல்லாஹ் தஆலா 51வது சூறாவில் கேட்கலாம், வந்ததா என்று சொல்லிவிட்டு, இந்த மாதிரி அவங்க வந்தாங்க, மலக்குமார் வரும்போது சலாம் சொன்னாங்க, காலு சலாமா கால சலாமும் மஹும் முன்கரும், நான் ஒரு மீண்டும் திருப்பி சலாம் சொன்னாங்க. யார்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்தது கீழே வந்தால் என்ன சொல்கிறாங்க? அவர் சென்று பொரித்த காளை கன்றை கொண்டு வந்தார்கள். வந்து என்ன சாப்பிட்றிய எது சாப்பிட்றீன்னு கேட்கல, எனக்கு கேட்டால் வேணான்னு சொல்லிடுவாங்கள்ல. இப்போ பொதுவாக ஒரு வீட்டில் வந்தோம்னா ஏதாவது சாப்பிட்றீங்களா அதில் சொன்னாங்களா இல்லையா, அப்போ மறுக்கலாம், சரி 2 ரூபா கேட்டு விட்டுடலாம். ஆனால் கொண்டு வந்து வச்சுட்டாங்கண்டா என்ன செய்வோம்? சரி வச்சுட்டாங்கிறதுக்காக ஏதாவது சாப்பிடுவோம்ல. அப்போ விருந்தோம்பல் அது ஒரு உச்சக்கட்டது. அதனால இப்போ ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்து எப்படி விருந்தோம்பல் அல்லாஹ் சொல்லி தரேன் பாருங்கள். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் கேட்கல, அப்படி மலக்குமார்கள் தெரியாது, யாரோ மனிதர்கள் வந்திருக்காங்கன்ட்டு. அப்போ கேட்டால் அவங்க மறுக்கக்கூடும் என்ற எண்ணத்தில் நம்ம போய் பொரித்த காளைக்கன்றை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றன்னு தான் கொஞ்சம் அச்சம் கொள்கிறார்கள். அப்போ தான் அவங்க வந்து மனிதர்கள் அல்ல, அவர் மலக்குமார்கள் என்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு நன்மாராயம் கூறுவதற்காக வந்திருக்கிறோம் என்ற செய்தியை வந்து அங்கே அந்த மலக்குமார்கள் வந்து அவர்களுக்கு சொன்னாங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ விருந்தோம்பலில் எந்தளவு அவர்கள் உயர்வாக இருந்தார்கள் என்பதும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி. ரெண்டாவது, அவர்கள் தௌஹீதுடைய அழைப்பை பற்றி சொன்னார்கள். இந்த தௌஹீதுடைய அழைப்பில் நமக்கு அருமையான ஒரு பயிற்சியை அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கொடுக்குறா குர்ஆன் மூலமாக நமக்கு தெரியுது. என்னென்னா பாருங்கள், இந்த தாவா இஸ்லாமிய அழைப்பு பணி இன்றைக்கி இருக்குதுல்ல, நீ சில இடங்களில் பிரச்சனையை சில அமைப்பாளர்கள் உண்டாக்கிடுறாங்க. ஆனால் எப்படி தாவா செய்யணும், எப்படி மக்களை நேர்வழியின்பால் அழைக்க வேண்டும் என்பதற்கு அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உதாரணமாக இருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கான்கார்டிக் அப்ரோச், கான்ஃப்ளிக்ட் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. கான்ஃப்ளிக்ட் அப்ரோச்சுன்னா முரண்படுதல், கான்கார்டிக் அப்ரோச்னா அவர் போக்கிலேயே போகிறது.
இப்போ ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த மக்கள் நட்சத்திரம் வணங்கிட்டு இருக்கிறாங்க, நட்சத்திரங்களையும் சூரியனும் சந்திரனையும். இப்போ அங்கே போய் என்ன சொன்னாங்க, என்ன நீங்கள் நட்சத்திரத்தை வணங்குறிய, சூரியனை போய் வணங்குறிய, சந்திரனை வணங்குறிய, ஷிர்க்கு முஷ்ரிக்கு, இல்லை இது இப்போ எல்லாம் நரகம் அப்படிலாம் சொல்லலை. என்ன சொல்கிறாங்க, அந்த நட்சத்திரங்கள் இதுதான் என்னுடைய ரப்பு, நல்ல வெளிச்சமாக இருக்குதேங்கிறாங்க. இப்போ இதுதான் என்னுடைய ரப்புன்னு சொன்னாங்களே, அந்த நைட்டு பூரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் தர்ஜுமா பார்த்து அப்படி தான் வரும். இந்த முழு இரவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷிர்க்லையாக இருந்தாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அப்போ அந்த அப்ரோச் பண்ணுறாங்க, அவர்களுடைய பாணியிலே போய் இதுதான் ரப்பு, காலையில் மறைந்து விடுகிறது. அப்போ சொல்கிறாங்க, என்ன மறைஞ்சு போச்ச, மறைஞ்சதை கொண்டு நான் ஈமான் கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி சந்திரன் பிறைய பார்க்குறாங்க, இதுதான் ரப்பு அப்படிங்கிறாங்க. ஏன் இதுதான் ரப்புன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொள்ளவில்லை, அந்த மக்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள், அதே பாணியில் போகிறாங்க. இதுதான் ரப்பு, அது மறைந்து விடுகிறது, நான் மறைஞ்சதை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டேன். மூன்றாவதாக சூரியன், ஆதா அக்பர், இது நல்லா பெருசாக இருக்குது, அதனால் இதுதான் ரப்புங்கிறாங்க. அப்பவும் அது மறைந்து விடுகிறது. இப்போ சொல்கிறாங்க, நான் மறைவானதை கொண்டுலாம் ஈமான் கொள்ள மாட்டேன்னு சொல்லி தான் இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஜில் இல்லது ஃபதரஸ்தமாவாத் வல்லல்லாஹ் ஹனீஃபன் முஸ்லிமுன் வமா முஷ்ரிக் என்று அந்த குர்ஆனுடைய வசனம் அந்த அடிப்படையில் சொன்னதாக ஹதீஸ் பதிவானி. இது என்ன அப்ரோச்சு, கான்கார்டிக் அப்ரோச், அந்த வழியிலேயே போய் திருத்துறது. கான்ஃப்ளிக்ட் அப்ரோச் எங்கே கொண்டு வந்தாங்க, அதில் சொன்னாங்களா இல்லையா, அதனுடைய தந்தை வீட்டுடைய ஆட்கள் தன்னுடைய ஊர் மக்கள் அப்போ என்ன பண்ணாங்க, நேரம் சிலையை உடைச்சாங்க, இது போட்டு சிலையை போட்டு வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்று நேரடியாக போகிறாங்க இல்லையா. இதுதான் கான்ஃப்ளிக்ட் அப்ரோச், அது கான்கார்டிக் அப்ரோச், இது கான்ஃப்ளிக்ட் அப்ரோச். அப்போ நாம் மார்க்கத்தை எத்தி வைக்கும்போது, மார்க்கத்தை பேசும்போது, தாவா செய்யும்போது, நல்லுபதேசம் செய்யும்போது, வெளியே ஆட்கள் இருக்கும்போது, சகோதர சமாஜத்தை பேசும்போது மென்மையான முறையில் பேசணும், அவர்களுடைய போக்கிலே போய் பேசணும். அது ஒரு கலை. நம்முடைய குடும்பத்தார்களுடைய பேசுகிறோம், நம்முடைய உள்ளவர்களுக்கு தவறு செய்தார்கள்னா அதை சும்மா அதுவும் போகிற போக்கிலும் பேசக்கூடாது, கண்டிப்பாக பேச வேண்டும். யார் வீட்டு பிள்ளையோ தொழுகளை விளாண்டுக்கிட்டு இருக்கிறான், நான் பார்த்தா என்ன செய்வேன், எப்போ தொழுவு அப்போ தம்பி தொழுவுற கண்மை அப்படி அப்படி தான் சொல்ல முடியும். இதே ஏமான தொழுவாமல் இருந்தால் என்ன செய்வேன், நான் சாத்தணும். இங்கே வந்து அப்பா சீதையை தொழுவாங்களேன்னு சொன்னால் அதெல்லாம் மாணவன் தொழுவுறான உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ என்ன வித்தியாசப்படுத்துகிறோமா இல்லையா, அப்ரோச் பண்ணுறதுல வித்தியாசம் இருக்குது. இது தெரியாமல் நிறைய பேர் குழம்பிக்கிடுவாங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்த்து சொன்னால், நீங்கள் வந்து பிறவன்ட்ட போங்க, மென்மையாக எடுத்து சொல்லுங்க, அவன் நேர்வழி பெறக்கூடும்ட்டு. நம்ம யார்கிட்டையாவது கொஞ்சம் கண்டிப்பாக பேசினோம்னா, இல்லை நீ ஆனானப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமை ஃபிரௌன்கிட்ட போகும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்மையாக தானே பேச சொன்னாங்க, நம்ம மேலே பாய்வாங்க. நான் திருப்பி கேட்பேன், நீ ஃபிரௌனா இது சொல்லுவேன், இல்லை ஃபிரௌன்கிட்ட தான் மென்மையாக பேசணும். அதே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் போய் எப்படி பேசுனாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு போயிட்டாங்க அல்லாஹை பார்க்குறதுக்கு, இங்கே மக்கள் குழப்பம் பண்ணுறாங்க. அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது யார், அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். சொல்லிக் கொடுத்ததை உங்களுடைய பங்கு நீங்கள் இங்கிட்டு வந்துட்டு அங்கே ஷிர்க் பண்ணுறாங்கன்ட்டு சொல்லிக் கொடுத்தது யார், அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். சரி, அப்போ அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கும்போது அல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் போய் எப்படி நடந்துக்குருவாங்கன்ட்டு. நபியே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் போய் மென்மையாக நடந்துருக்கான்னு சொன்னான்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட மென்மையாக நடந்துக்கிறீங்க எடுத்து வைங்க சொன்ன அல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் போகும்போது மென்மையாக எடுத்துக்குன்னு சொல்லலை. நேரம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நேரம் இந்த என்ன சொன்னாங்க, தாடியை பிடித்து உழுக்கினார்கள். குர்ஆன் சொல்லுது, குர்ஆனில் பெயர்பட்ட தாடி பெயர்பட்ட ஒரே ஆளுன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அதனால் சொர்க்கத்தில் யாருக்கும் தாடி கிடையாது, ரெண்டு பேரை தவிர, ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம சொர்க்கத்தில் போகும்போது எய்த்தாப்பில் தாடியோடு அவன்தான் வச்சுக்கிறோங்க, ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும், இல்லைன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்கும். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும் போது தாடியோடு படைக்கப்பட்டார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தாடி குர்ஆனில் பேர் வந்துருச்சு, ஆகலாம் 2 பேர் இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், ஹாரூன்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும், கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரிக்டாக தான் பேசணும். அப்போ இடம் பொருள் பார்த்து யாரோடு எப்படி தாவா செய்யணும், எப்படி இஸ்லாம் அழைப்புலாம் பண்ணணுன்னு அந்த கற்றுக் கொடுக்கக்கூடியது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகத்தான் கற்றுக் கொடுத்துருக்கிறான். நிறைவாக ஒரு செய்தி ஒன்று கிடைத்த நேரத்தில் அதில் பேசும்போது 2 விஷயத்தில் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். நிறைவான செய்தி, ஹஜ்ரத் சொன்ன மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான் 127 அல்லது 26வது வசனத்தில். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் பலனாக வந்திருக்கிறேன். இந்த ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக. இது ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இப்போ 3 வாரமாக ஒரு ஆள் என்கிட்ட வந்து ஒரு 1000 திரஹம் கேட்குறாரு, இந்த நோன்பு நேரம் சதக்கா கேட்குறாரு. ஒன்று நான் 1000 திரஹம் கொடுப்பேன், இல்லைன்னு நினச்சிடுவாங்க, இல்லைங்க 1000லாம் முடியாதுங்க, இன்னும் 4 பேருக்கு 500 ரூபா வாங்கிக்கிறேங்க, இன்னும் குறைச்சி கொடுப்பேன். இதுதான் மனிதன். ஆனால் ரப்புல் இஸ்ஸத்து ரப்புல் ஆலமீன் நம்ம மேலே கேட்டோன்னா என்ன, நாம் ஒன்று கேட்டானாக்கா அது பல்மடங்கு தரவன் தான், அதிகமாக தரவன் தான் அல்லாஹ் தரான். இங்கே அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக
அல்லிஹும் கிதாப் ஹிக்மத்தை சக்கியும் 4. அதுக்கு பதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 151வது வருஷம் கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லூ அலைக்கும் ஆயாத்தினா யுஸக்கிக்கும் வ யுஅல்லிமுக்கும் கிதாப வல் ஹிக்மத யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். இவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ் நீ ஒரு நபி ரசூல் அனுப்பு, வேதத்தை ஓதி காமிப்பார், வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து இவளை பரிசுத்தப்படுத்துவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வேத வசனங்களை ஓதி பரிசுத்தப்படுத்தி வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து இன்னும் நீங்கள் அறியாதையெல்லாம் கற்றுக் கொடுப்பார். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி தர்றான் பாருங்கள், அதிகமாகவும் ஆக்கி தர்றான். 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்து பரிசுத்தப்படுத்துவார்கள். அல்லாஹ் சொல்கிறான் பரிசுத்தப்படுத்தி வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். பிளேட்டு காலியாக சுத்தப்படுத்தணும்னா தான் புதுசாக சோத்தையே போட முடியும் இல்லையா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு முதல் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்து அதுமான போய் தந்திருக்கோம். அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்டால் கேட்பதை விட அதிகமாக தரக்கூடியவன் நம்ம ரப்பாக கொடுக்கணும்னு நாடிட்டான்னு சொன்னால் நீ அதிகமாக தரக்கூடியவன் ரப்பாக இருக்கிறான். இதனுடைய கடை 2வது பதத்துக்கு வந்துட்டோம். அல்லாஹ் ஒரு நாளில் இப்போ நம்ம இஸ்திக்பார் செய்யக்கூடிய பேருக்கு வந்திருக்கோம். இஸ்திக்பார் செய்ய செய்ய அல்லாஹ் தஆலா இஸ்திக்பாரை மன்னிக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் குர்ஆனில் பல வசனங்களை பாருங்கள், இஸ்திக்பார் நீங்கள் மன்னிப்பு கேட்க நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கஃபூராக இருக்கிறேன்னு சொல்லி முடிக்கலாமா இல்லையா? ஆனால் பாருங்கள், வக்கானல்லாஹு கஃபூரர் ரஹீமாங்க. மன்னிப்பு கேளு, நான் மன்னிக்கிறேன், ஏனென்றால் நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கேன்னு சொன்னால் போதும். ஆனால் நான் மன்னிக்கக்கூடியவனாகவும் நிகரற்ற அன்புடையனாகவும் இருக்கிறேன். வக்கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. ஏன்? அப்போ மன்னிக்கிறதோட அவனுடைய ரஹமத்தின் அடிப்படையில் கொடுக்கவும் ஆரம்பிச்சிடலாம் என்பது கிடைக்கிது. இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி அதிகமான இதை நமக்கு தருவானாக. கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை சிறப்பான பயானை தொடர்ந்து சொன்ன மாதிரி ஆளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இன்னும் அதிகமான சகோதரர்கள் அதிகமாக கேட்டு பலன் பெறக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.